சுவாரஸ்யமான கதை தெரியுமா? உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் கிடைக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்கள் மற்றும் உலகத்தை அடக்கி தர்மத்தை அழிக்கத் தொடங்கினான். அவன் கொடுமையால் துன்புற்ற தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது பார்வதி தேவி தன் தெய்வீக சக்தியை ஒன்றிணைத்து தை மாதம் பூச நட்சத்திர நாளில் முருகனுக்கு வேல் என்ற பேராற்றல் நிறைந்த தெய்வாயுதத்தை அருளினார். அந்த வேலின் ஒளி ஞானமாகவும் தீமையை வெட்டும் சக்தியாகவும் விளங்க முருகன் சூரபத்மனுடன் பெரும் போர் புரிந்து அவனை அழித்து உலகில் தர்மத்தை நிலைநாட்டினார். அந்த தெய்வீக வெற்றியை நினைவுகூரும் நாளே தைப்பூசமாக போற்றப்படுகிறது. பின்னர் முருகன் பழனிமலையில் தங்க இடும்பன் என்ற பேர் பக்தன் அவருடைய கட்டளையின்படி காவடி சுமந்து வந்த நிகழ்வு பக்தியின் அடையாளமாக மாறியது. அதனால்தான் தைப்பூச நாளில் பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்து வேல் வழிபட்டு தங்கள் அகந்தை, பாவம், மன சுமைகளை இறைவனிடம் ஒப்படைத்து அருளை பெறுகின்றனர்.